கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன்ல நல்ல குளிர்காலத்துக்கு எதமா மழை காலத்துக்கு எதமா என்ன சாப்பிடுவோம் தெரியுங்களா? எல்லாருமே இந்த குளிருக்கு நல்லா சுட சுட வடை செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்லயும் வடை தான் பண்ண போறோம். ஆனா வடை கிடையாது, பக்கோடா பண்ண போறோம். பக்கோடா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். நீங்க கடலைப்பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு எது வேணாலும் ஊற வச்சுக்கலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். பட்டாணி பருப்பு போட்டீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். மிக்சி ஜார்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 to 5 போல வரமிளகாய். அடுத்ததா நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி அரைக்கணும் அப்படின்றத. இப்போ நான் அரைச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. நம்ம எப்பயுமே வடைக்கு அரைக்கிற மாதிரிலாம் இது இல்லை. நல்லா கொஞ்சம் எல்லாம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிடணும். நம்ம பருப்பு முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி அரைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு இல்லை. கொஞ்சம் இதை குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டா போதும். முழுசு முழுசாலாம் பருப்பு தேவையில்லை, ஆனால் குறகுறப்பாக இருக்கணும். ஆனால் 1-2 பருப்பு இப்படி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொரிக்கிறப்ப அது சரியாயிரும். அவ்வளோதான். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் பக்கோடா நம்ம பிசைஞ்சு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கணும். நம்ம இந்த கடலை மாவு பக்கோடா போடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அதே போல் இந்த ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெங்காயத்தையும் இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இதில் கருவேப்பிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதை கலந்துருவோம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பக்கோடா. நம்ம எப்பயுமே பருப்பில் வடையாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை பக்கோடா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி வடை தட்ட வேண்டாம், இப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க. எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன். நம்ம பக்கோடா நல்லா திருப்பி நல்லா மொறுமொறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பெட் கவர் வீடியோலாம் காட்டி சொல்லியிருந்தப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கவரோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி நம்ம இந்த பக்கோடா பொரிச்சிட்டு சாப்பிட்டுட்டே போயிட்டு அந்த பெட்டில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அது கரெக்ட் நல்லா உண்மையாகவே தண்ணி வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் பாட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு அது உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்புறமா சங்கடமாயிரும் இல்லையா? அதனால நானே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜக் எடுத்து தண்ணியை ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானே பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்ட செகண்டில் போய் பார்க்குறோம். நாமளுமே என்னென்னா ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினோம். அது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இது வரைக்கும் நாங்கள் செக் பண்ணி பார்க்கல. அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எங்கே வாங்கினோம், அது என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதோட லிங்க்கு கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். ஏன்னா அதிக எண்ணெய் ஊற்றினாலும் மறுபடியும் ஒரு பாட்டிலில் தேடி எடுத்து ஊற்றி வைக்கணும். அதனால் இந்த மாதிரி கம்மியாகவே எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா நிறைய பக்கோடா ஒரே நேரத்தில் பொரிச்சு எடுக்கலாம். பேக்கரியிலலாம் நம்ம போனோம்னா இந்த மாதிரி பக்கோடா சாப்பிடும் பாருங்களா? அதே போல் கலரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த கருப்பில் வேற போட்டிருக்கோமா, அதோட மனமும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. அவ்வளோதான், பக்கோடா பொரிச்சாச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு இந்த மாதிரி பக்கோடா கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலுமே கொஞ்சம் வாழை இலையில் போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே மாறிடும். அதே போல் சுட சுட பக்கோடா, வடை, போண்டா இந்த மாதிரி மலைக்கு செஞ்சு ஒரு டீ வச்சு குடித்தோம்னா அதை விட வேறு சுகம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். அதே போல் தான் எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு, சுட சுட பக்கோடா செஞ்சுருக்கோம். சூப்பராக சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். நீங்களும் இதே போல் பக்கோடா செஞ்சு பாருங்கள். மழைக்கு இதமாக இருக்கும். எப்பயுமே நம்ம கடலை மாவு அப்புறமா
ராகி மாவு இந்த மாதிரி இதுல எல்லாம் பக்கோடா செய்வோம். இந்த மாதிரி நம்ம கடலை பருப்பை ஊற வச்சு அதை மாவை அரைச்சி இந்த மாதிரி நீங்க ஒரு பக்கோடா செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வடை எதுக்குப்பா தட்டி போட்டுட்டு இருக்க, நீ பக்கோடாவை போட்டு எடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவங்கள மாத்திரும். அவ்வளவுதான். இப்போ நான் போய் சாப்பிட்றேன். அப்படியே நம்ம அந்த பெட்டை போய் பார்ப்போம். சாரி, பெட் கவரை பார்ப்போம். சத்தம் கேக்குதா? மொறு மொறு மொறுன்னு. நான் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். ஒன்று கூட வந்து சாஃப்டாவே கிடையாது, எல்லாமே மொறுமொறுப்பாக தான் இருக்கு. அதே போல மொறுமொறுப்பு வர்றதுக்கு நம்ம பச்சரிசிலாம் சேர்ப்போம். ஆனால் நான் வந்து இப்போ பச்சரிசி கூட சேர்த்துக்கல. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா பக்கோடா வந்து மொறுமொறுன்னு இருக்கு. பக்கோடா சாப்பிட்டு சூப்பராக முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். தண்ணியை ஊற்றி நம்ம பெட் கவரை செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும், இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் வாங்கணும், அமேசானில் வாங்கணும் இது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது அன்னைக்கு சொன்னேன், நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த லிங்கை கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனாலேயே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட் கவர் இப்படிதான் இருக்கும். இது வந்து பெட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெக்ஸின் மாதிரி ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ரப்பர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வராது, மேக்சிமம் வராது. அந்த மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா நமக்கு வராது. ஆனாலும் நம்ம மன திருப்திக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி ஊத்துறேன். பார்த்துக்கோங்க, ஊத்தியாச்சு. இதுக்கு அதிகமாக நான் ஊற்ற வேணாம், ஏன்னா வீட்டுக்குள்ள ஃபுல்லுமே தண்ணி ஆயிடும். அதனால அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன். தேங்கி நிற்குது, நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்க. இந்த மேலே இருக்குல்ல இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஈரமாகும். இது கண்டிப்பாக ஈரமாகும். ஆனால் இதுக்கு கீழே நமக்கு பெட்டுக்குள்ள இந்த ஈரம் வந்து நமக்கு போகாது. இப்போ எடுத்து பார்க்கலாமா? பாருங்க எவ்வளோ நேரம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வேளை இறங்குதா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளேயும் உள்ள இறங்குறேன் இல்லைன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா அப்படிலாம் இல்லை, ஒரு டெஸ்டிங் அவ்வளோதான். பாருங்க ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்கு, உள்ள இழுக்கல. அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஒரு துளி ஈரம் இல்லை. ஆனால் இங்கே அந்த ஈரத்தோட உள்ள அங்கே ஈரமாக இருக்கு பார்த்தீங்களா, அதோட மார்க் மட்டும் இங்கே இருக்கு. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஈரம் இல்லை. பாருங்க, ஈரமே இல்லை. அருமை, பரவாயில்ல. இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து இது வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பெட்டு வாங்கலாம். குழந்தைங்களுக்கு நைட் நேரத்தில் அந்த பேம்பஸ் போட்டு தூங்க வைக்கிற வேலை இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஜட்டி மட்டும் போட்டு தூங்க வச்சிட்டிங்கன்னா அவங்க உச்சா போனால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு வந்து வீணாக போகாது. அதனால இது தாராளமாக நீங்கள் குழந்தை வச்சிருக்கீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க. நான் வந்து இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த பெட் கவர் பேர் பார்த்தீங்கன்னா வேக்ஃபிட் மேட்ரஸ் பெட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதோட விலை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு வாங்கினேன். 800 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க யாருமே இல்லை, நமக்கு இது தேவையில்லைன்னா. இருந்தாலும் இந்த கவர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைனில் பார்க்குறப்போ இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அதுக்கு அப்புறமும் தேவையில்லை அப்படின்னா கூட இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம வீட்டில் தம்பி பாப்பா இவங்க யாராக இருந்தாலுமே இங்கே வாட்டர் கேன் தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னா இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அது மூடி லூஸாக இருக்கிறப்ப கொட்டிடுது சில நேரங்களில். அதுக்குன்னே சரி இருக்கட்டும், இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப மன திருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா இது நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. 800 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்குங்க. குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை, நம்மளுமே தண்ணி வாட்டர் கேன் வந்து நம்ம பெட்டுக்கிட்ட வச்சுருப்போம். அதை குடிக்கிறப்போ தவறி கீழே கொட்டிடலாம், இல்லை மூடி கலந்து கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரிலாம் இருக்கப்போ பெட்டு வந்து நனைஞ்சு போயிடும். நம்ம எடுத்து வெயிலில் காய வைப்போம். இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கவரை மட்டும் வெளியில் காய வச்சு எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வேலைக்கு. பெட்டை தூக்கிட்டு போய் காய வைக்கிறதுக்கு பதில் ஒரு பெட்ஷீட் மாதிரி இதை தூக்கிட்டு போய் நம்ம காய வச்சுக்கலாம். ஈஸியாக இதை அழுக்காயிருச்சுன்னா அழைச்சி காய வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினில் கூட போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், லிங்க்கை பார்த்து நீங்கள் வாங்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது 4 பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா எலாஸ்டிக் மாதிரி இங்கே பாருங்கள், நல்ல எலாஸ்டிக். அப்படியும் உருவிட்டு வந்துடாது. நம்ம வீட்டில் பெட் கவர்லாம் வாங்குவோம், பெட்ஷீட்லாம் மேலே விரிக்கிறதுக்கு வாங்குவோம். அது என்னாகுன்னா லூஸாக வந்து சில நேரங்கள் அப்படி வந்து இழுத்தோம்னா அது பாட்டுக்கு லூஸாக வந்து வெளியில் வந்துடும். இது நல்லா எலாஸ்டிக் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா நல்லா
நல்லா இறுக்கமா பிடிச்சிக்குது, அடியில் போயிட்டு நல்லா பிடிச்சிக்குது. அதனால இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. போன வீடியோல எல்லாம் லிங்க் கேட்டீங்க, அது கொடுக்காம இருந்ததுக்கான ரீசன் இதுதான். நமக்கு ஒரு பொருள் பிடிச்சி அது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் உங்களுக்கு எப்பயுமே நான் வந்து உங்களுக்கு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நமக்கு பிடிக்காது அப்படின்னு அது நம்ம பொறுத்து இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம சொல்றது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம், லிங்க் கொடுக்கலான்னு. கண்டிப்பா இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பக்கோடாவையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த பெட் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க. பெட் இல்லைங்க, பெட் கவர். இந்த பெட் இல்லை, இந்த கவர் மட்டும்தான். நான் மாற்றி சொல்லிடுறேன். இந்த பெட்டு வந்து இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணி பார்த்தாதான் இந்த பெட்டு என்ன விலைக்கு வாங்கணும், இது அந்த விலைக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்ன பிராண்டு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கும் நான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிஞ்சிட்டேன். புளிஞ்சதுமே தண்ணியெல்லாம் நம்ம பெட்ஷீட் எல்லாம் தண்ணி கொட்டினா எப்படி புளிஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி தான் இதுவும் நல்லா புளிஞ்சிக்குது. புளிஞ்சிட்டு காய வச்சுதான். ஏன்னா இந்த தண்ணி வந்து அடியில் இறங்காது இல்லையா, அந்த மேலேயே தான் இருக்கும். அதனாலயே புளிஞ்சிட்டோம்னா அந்த தண்ணி வந்துடும், சீக்கிரமாகவும் காஞ்சிடும். நல்லதான்.